அந்த பஸ்ஸிலிருந்து புகை வர்ற மாதிரி இப்போ ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு. முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் தனி துறை உருவாக்கப்பட்டு உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் பெறப்பட்டிருக்கக்கூடிய மனு 100 நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படும். சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பப்படும். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பொருளாதாரம் மேம்படுத்தப்படும் வரையில் சொத்து வரி அதிகரிக்கப்படாது. அரசு உள்ளூர் பேருந்துகளில் டவுன் பஸ் மகளிருக்கு கட்டணமில்லா பயண வசதி வழங்கப்படும். இதுதான் ஸ்டாலின் பஸ்ஸும் அவர் உருட்டின தேர்தல் வாக்குறுதிகளும். சீட்டில் எழுதி கொடுக்கிற திருக்குறளை கூட ஒழுங்கா பார்த்து படிக்க முடியாதவர் சினிமா வசனத்தை மட்டும் கரெக்டா பேசுறாரே எப்படின்னு உடன்பிறப்புகளே ஆச்சரியப்படுறாங்களா? அவர் முன்னாள் நடிகர் மட்டுமில்ல, இப்பவும் தினமும் வீடியோ ஷூட்ல நடிச்சிட்டு தானே இருக்கிறாரு. அதை கூட்டி கழிச்சு பார்த்தா இதுக்கு விடை கிடைக்கும்னு சொல்றாங்க ஸ்டாலின் பத்தி தெரிஞ்சவங்க. அது ஒரு பக்கம் இருக்க, எதிர்க்கட்சி தலைவர் போற ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள் வெள்ளம் ஆர்ப்பரிக்குது. அதை பார்த்து ஆடி போயிருக்கிறாராம் ஸ்டாலின். புரட்சி தமிழர் மக்கள் கிட்ட அதிமுக ஆட்சியில செஞ்ச சாதனையை பத்தி பேசுறாரு. ஆனா ஸ்டாலினோ சினிமா வசனம், அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி மட்டுமே பேசி கதறாரு. ஆட்சிக்கு வந்து கொள்ளை மட்டுமே அடிச்ச அரசு மக்கள் கிட்ட வேற என்ன பேச முடியும்? சமூக நீதி, விடியல் ஆட்சி, திராவிட மாடல் முகமூடி எல்லாம் கிழிய ஆரம்பிச்சிருச்சு. இப்பவே 100 தொகுதிகள் கையை விட்டு போயிடுச்சுன்னு மாப்பிள்ளை நிறுவனம் வேற சொல்லிடுச்சான். ஆட்சிக்கு வர்றதுக்காக பொய்க்கு மேல பொய் சொன்ன ஸ்டாலின் இப்போ ஆட்சியின் அவலத்தை மறைக்க படாத பாடுபடுறதா சொல்றாங்க உண்மை தெரிஞ்சவங்க. இப்போதான் எடப்பாடியார் களத்துல இறங்கி இருக்கிறாரு. அதுக்கே அறிவாலயம் அரண்டு போயிருக்குதான். இனி தேர்தல் நெருங்க நெருங்க ஸ்டாலின் சட்டையை கிழிச்சிப்பாரோன்னு பதட்டத்தில் இருக்காங்களாம் திமுக அனுதாபிகள்.